குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. ஓட்டு போடாத குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே வேண்டுவோம், காலையில 23ஆம் தேதி காலை 5 மணிக்கு எழுந்திருங்கள், குளித்து விட்டு சாமி கும்பிடுங்க. அதற்கு பிறகு அப்பா அம்மா கால் விடுங்க, பெரியவங்க கால் விடுங்க. அதற்கு பிறகு விஜய் அங்களுக்கு ஓட்டு போட்டு வந்தா தான் நான் சாப்பிடுவேன், அங்களுக்கு ஓட்டு போட்டு வந்தா தான் நான் சாப்பிடுவேன் போட்டுன்னு சொல்லுங்க. அப்பா செங்கோட்டையை தோற்கடித்து விட்டு நான் வெற்றிதான் நடத்த போவேன் எடப்பாடி சொன்னார். நடக்குமா? அடுத்ததாக நான் போவேன். எடப்பாடியை வெற்றிதான் நம்முடைய கட்சியுடைய பேச்சு இருக்கிறார். அவரை ஏற்றுவிட்டு சார் வணக்கம். தாவேக்காவுடைய கோபிச்செட்டிப்பாளையத்துடைய வேட்பாளரா, அதாவது 10வது முறையா இப்போ நீங்கள் வந்து களமிறங்குறீங்க. கோபிச்செட்டிப்பாளையம் வேட்பாளரா உங்களுடைய எம்ஜிஆர் டு விஜய் பயணம் எப்படி இருக்கு? புரட்சித் தலைவர் அம்மாவுடைய பயணங்கள் வேறு. தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய சுற்றுப்பயணம் என்பது மக்கள் வெள்ளத்திலே மிதக்கிறார். இன்று மக்கள் வெள்ளம் என்பது ஒரே ஒருவருக்குத்தான் கூடுகிறது. ₹1 கூட செலவு செய்யாமல் அவர் எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளத்திலே மிதக்கிற காட்சி தான் நம்மால் காண முடிகிறது. அப்படிப்பட்ட தலைவர் இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவரை தவிர யாருக்கும் இந்த கூட்டம் வந்தது கிடையாது. அவருடைய வெற்றி என்பது 234 அவர் வெற்றி பெறுவார். அவர் யாரை வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காரோ அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். இதுதான் கள நிலவரம். ஆகிய தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். தளபதியால் தமிழகத்தை காக்க முடியும் என்று நம்புகிறார்கள். தளபதியால் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே வழிகாட்டியாக ஒரு நாளைக்கு வருவார். அதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நீங்கள் ரொம்ப சைலண்டாக இது வரைக்கும் உங்களை பார்த்துருக்கேன். நானே பலமுறை உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடியும் பேட்டி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வைப்ரண்ட் மோடில் இருக்கிறத நான் இங்கேயே பார்க்குறேன். இந்த மாற்றம் எப்படி சார் வந்தது? துரோகிகளிடத்திலிருந்து வந்தது. துரோகிகள் என்னை பார்த்து கேலியும் கிண்டலும் பேசுகிற போது ஒரு மனிதனுக்கு உணர்ச்சி இருக்கத்தான் செய்யும். அந்த உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் இது. எடப்பாடி அவர்கள் கடுமையான விமர்சனங்களை வைத்த போதும் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கிறது? அதற்கு என்னை பொறுத்தவரை சாக்கடைக்கு அருகாமிலிருந்து கல்லை வீசக்கூடாது. இங்கே குப்பை மேட்டை கலறினால் துர்நாற்றம் தான் வரும். ஆகவே அதற்கு பதில் சொல்ல இயலாது. உங்களுடைய வெற்றி இதுவரைக்கும் நீங்கள் பெற்ற வெற்றியை விட எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீங்க சார்? 4ஆம் தேதி தான் தெரியும். சரித்திர வரலாற்றில் இடம்பெறுகின்ற அளவுக்கு இந்த வெற்றி அமையும். தாவேக்கா ஆட்சி அமைக்குமா? 234 தொகுதியில் தாவேக்கா தான் வெற்றி பெறும். அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர். இந்த தடவை 2006 மட்டும் இல்லை, என்னைக்கும் அவர் இருக்க வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். கோபிச்செட்டிப்பாளையம் மக்களுக்கு நீங்கள் அறிந்தவர் தான். உங்களை இரட்டை இலை சின்னத்திலேயே பார்த்திருப்பார்கள். விசில் சின்னத்தில் இப்போது பார்ப்பது எப்படியாக இருக்கிறது? அவர்களுக்கிடம் உங்களுடைய கோரிக்கை? எல்லோரும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஃபேஸ் டைம் இருக்கிறது. இன்று விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. விஞ்ஞான உலகத்தில் வாழுகிற மக்கள் தெளிவான தீர்ப்பை வழங்குவார்கள். விசில் சின்னம் என்பது எல்லோருடையும் பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்காங்க, விசில் ஊதுறாங்க, பார்த்துருப்பீங்க, குழந்தை வரைக்கும் பண்ணுறாங்க. ஆகவே விசில் சின்னம் என்பது கிடைக்கப்பெறாத ஒன்று. இந்தியாவிலே விசில் சின்னம் பெற்றது நம்முடைய தளபதியுடைய அவருடைய இறையல் தான். விஜயுடைய பிரச்சாரம் எப்படியான ஒன்றாக இருக்கிறது? கடுமையான விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. 4 முனை போட்டி என்று சொல்லப்பட்டாலும் 7 முனை போட்டியா இருக்கு களத்துல. அதோடைய பார்வை உங்களுக்கு என்னவா இருக்கு? 7 முனை போட்டியும் இல்லை, 6 முனை போட்டியும் இல்லை, 4 முனை போட்டியும் இல்லை, ஒரே முனை போட்டி தான். திமுக வீழ்த்துவதுதான் நம்முடைய தளபதியுடைய நோக்கம். விரைவில் திமுக வீழ்த்து காட்டுவார். அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அரியணையிலே அமருவார். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம், வாழ்த்துக்கள்.